இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா துபாய் குளோபல் வில்லேஜ்க்கு தான் வந்திருக்கோம். மழை வந்துச்சா அதனால ரெயின் கோட் எடுத்தாங்க. என்னடா இது அப்படின்னு பார்த்தா 50 ரூபாய் ரெயின் கோட் தான். இங்க ஸ்பீக்கர் இருக்குனால வந்து சும்மா பாட்டு போட்டு காப்பி ரைட்ஸ் வருது. விளையாண்டு கிஃப்ட் என்ன தருவீங்க? கிஃப்ட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் செட்ல அடிச்சு எல்லா டம்ளர் சார்ஜ்டினா ஹோம் தியேட்டர். இந்த ஃபன்னி மிரர் வந்து பாத்தீங்கன்னா ஈச் பர்சனுக்கு வந்து 40 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. ஐலாண்டுக்குள்ள ஒரு மினி துபாய் இருக்கு, சிங்கப்பூர் இருக்கு, சைனா இருக்கு, அப்படியே சுத்தி பார்த்தா நிறைய செட் இருக்கு. துபாய் குளோபல் வில்லேஜ்க்கு தான் வந்திருக்கோம். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஐலாண்ட் கிரவுண்ட் தான். இது பீச்சுக்கு போற சைட்ல வந்து பாத்தீங்கன்னா தீவுத்திடல் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஐலாண்ட் கிரவுண்ட்ல தான் இப்ப வச்சிருக்காங்க. இதோட டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 5 ஓபன் பண்ணிட்டாங்க. அக்டோபர் 20, 2024 வரைக்கும் இருக்கு. டிக்கெட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈச் வந்து 100 ரூபீஸ். உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு துபாய் செட்டே போட்டிருக்காங்க. சோ என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். சோ வாங்க வீடியோ போலாம். இங்க வந்து பஞ்சு மிட்டாய் கடை இருக்கு. எவ்வளவு கேட்கலாம்? ஆனா எவ்வளவு இந்த பஞ்சு மிட்டாய்? 50 ரூபாவா? சோ பஞ்சு மிட்டாய் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருக்கு. உங்களுக்கு 50 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. சோ நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேடாவே வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் பஞ்சு மிட்டாய், பிங்க் கலர் இல்லைங்க, ஒயிட் கலர் பஞ்சு மிட்டாய் உங்களுக்கு கிடைக்குது. ஆவிகளின் உலகம் அரண்மனை, ஆவிகளின் உலகம் அரண்மனை அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு. 50 ரூபீஸ் ஈச் வந்து சார்ஜ் பண்றாங்க. அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல ஃபுட் கோர்ட் இருக்கு, இந்த சைட்ல வந்து ஷோ, அந்த பக்கம் நிறைய கடைகள் இருக்கு. ஆனா இன்னும் சில கடைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணல. டைம் ஆக தான் வந்து ஓபன் பண்ணுவாங்க போல இருக்கு. எவ்வளவு ப்ரோ? 100 ரூபீஸா? 2 கேம்ஸா? என்னென்ன கேம்ஸ் இருக்கு? ஓ, நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம் எந்த கேம் எடுத்தாலும். அவ வின் பண்ணிட்டானா என்ன தருவீங்க? எல்லாரும் வின் பண்ணிடுவாங்களா? இங்க வந்து ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மினி ஜெய்சந்திரன் இங்க இருக்கு. டி நகர்ல இருக்க மினி ஜெய்சந்திரன் ஸ்டால் வந்து இங்க போட்டிருக்காங்க. வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா பொருள் காட்சினாலே உங்களுக்கு ஊர்க்கா கடை தான். சோ அங்க பாருங்க, வாங்க போய் பார்க்கலாம் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு. 1 கிலோ 150 ரூபாவா? என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குன்னா? ஓ, எந்த ஸ்டேட்னா? ராஜஸ்தான். ஊர்க்கா ஃபுல்லா. இங்க ஸ்பீக்கர் இருக்குனால வந்து சும்மா பாட்டு போட்டு காப்பி ரைட்ஸ் வருது. குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்கு. இங்க பாருங்க டிராம்பிளிங் மாதிரியான கேம்ஸ் எல்லாம் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு கார்லாம் கூட இருக்கு பாருங்க. அதெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபீஸ் ஈச் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. வெளியில வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு கார் வேணும்னால கார் இருக்கு, பைக் இருக்கு. இந்த ஃபன்னி மிரர் வந்து பாத்தீங்கன்னா ஈச் பர்சனுக்கு வந்து 40 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. சோ இப்ப நம்ம மினி துபாய் குளோபல் வில்லேஜ் கிட்ட வந்துட்டோம். அங்க பாருங்க நிறைய செட் இருக்கு. உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும் எந்தெந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம லண்டன் பிரிட்ஜ்ல ஏறலாம், வாங்க போலாம். நீங்க லண்டனுக்கு போக முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்க ஐலாண்ட் தீவுத்திடல்ல இருக்க மினி லண்டனுக்கு வாங்க. சூப்பரா இருக்குங்க செட்டு. லண்டன் பிரிட்ஜ் செட்டு நல்லா போட்டிருக்காங்க, ஸ்ட்ராங்கா இருக்கு நடக்கிறதுக்கும். சோ இந்த மாதிரி ஆஃப்டர்நூன் டைம்ஸ்ல வந்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் க்ரௌட் இல்லாம தான் இருக்கு. ஆனா வீக்கெண்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் க்ரௌட் இருக்கும் போல. அந்த டைம்ல வந்துட்டு போறதுக்கு வந்துட்டு நீங்க போட்டோ எடுக்கிறதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா க்ரௌட் அதிகமா இருக்கு. அதனால நீங்க வந்து வீக் டேஸ்ல வந்துட்டு இந்த குழந்தைங்களுக்கு லீவ் இருந்துச்சு அப்படின்னா கூட்டு வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. லண்டன் பிரிட்ஜ்ல இருந்து இறங்கி வந்துட்டேன். நைட் டைம்ஸ்ல வந்து லைட் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம நிக்கிற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் ஈஃபில் டவர்ல தான் நம்ம நிக்கிறோம். என்னடா இது லண்டன் போயிட்டோம் பிரான்ஸ் போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, ஆப்போசிட்ல லண்டனுக்கு ஆப்போசிட்ல பிரான்ஸ் இருக்கு. ஸோ பிரான்ஸோட ஈஃபில் டவர் இங்க பாக்கணும்னா வந்து இந்த ஐலாண்டுக்கு வந்தீங்கன்னா 100 ரூபாய் கொடுத்து இது எல்லாத்தையும் பாத்துக்கலாம். ரொம்ப சூப்பரா அழகா செட் போட்டுருக்காங்க. லைட் எல்லாம் வந்து செம்மையா செட் பண்ணிருக்காங்க. ஈவினிங் ஆக வந்து பாத்தீங்கன்னா நல்லா லைட் எல்லாம் வந்து சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. நிறைய கேம்ஸ் ரைட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க எல்லாம் இருக்கு. ஸோ வந்து ஈச் பர்சனுக்கு வந்து 100 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க.
இப்போ மழை சீசனா இருக்கிறதுனால டைம் பார்த்து வாங்க உங்களுக்கு, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க வந்து இங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்ற கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி, இல்லை ஏற்கனவே வந்திருந்தாலும் அதையும் சொல்லுங்க. டாடா பாய். ரெயின் கோட், மாடர்ன் ரெயின் கோட், 50 ரூபாய் ரெயின் கோட். மழை வந்துச்சா அதனால ரெயின் கோட் எடுத்தாங்க. என்னடா இது அப்படின்னு பார்த்தா 50 ரூபாய் ரெயின் கோட் தான். நேரம் பார்த்தாலும் நொச நொசன்னு பேஞ்ச மணியுமா இருக்கே அந்த மானம் கெட்ட மழை.